தேவர் தொழும் பிரம்மோற்சவம் தேவியர் உடன் வர யாவரும் உருகிட தேவியர் உடன் வர யாவரும் உருகிட மன்னவன் எழிற்கோலம் மலை மீதுதான் பக்தர் கொண்டாடும் புனிதோற்சவம் பூமி காணாத புகழோற்சவம் முக்தி நலம் கூட்டும் அழகோற்சவம் மோட்ச வழி காட்டும் அருளோற்சவம் பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவம் பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவம் ஓம் நமோ நாராயணாய. கிருத்தே நாரசிம்மமஸ்து திரேதாயாம் ரகுநந்தனக துவாபரே வாசுதேவ வஸ்து கலவு வெங்கட நாயக்கக. கிருத்தயுகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மராகவும் திரேதாயுகத்தில் சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாகவும் துவாபர யுகத்தில் வசுதேவ சுதனாக ஸ்ரீ கிருஷ்ணராகவும் அமைகின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இந்த கலியுகத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமானாக அர்ச்சை வடிவில் இந்த திருமலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அந்த எம்பெருமானுக்கு நடைபெறும் புரட்டாசி மாத வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 6ஆம் நாளான இன்று காலை திருக்கரத்தில் கோதண்டம் ஏந்தி வெங்கடராமனாக சிறிய திருவடி என்று பெயர் பெற்ற ஸ்ரீ ராமபக்த ஹனுமானின் திருத்தோள்களில் எழுந்தருள உள்ளார். இருவரையும் ஒரு சேர தரிசிக்கும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். விசேஷம் அது மட்டுமல்ல, இன்று புரட்டாசி சனிக்கிழமை, திருவேங்கடமுடையானுக்கு மிகுந்த உகந்த நாள். அதே போல இன்றைய நட்சத்திரம் மூலம், ஆஞ்சநேயரின் ஜன்ம நட்சத்திரம். ஆக இந்த 2 விசேஷங்களும் கூடிய புண்ணிய தினத்தில் நாம் எம்பெருமானை வெங்கடராமனாக இதோ இப்போது ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பக்தர்களே, இந்த விசேஷத்தை பக்தர்களுடன் பகிர்ந்து கொள்வது திருமதி டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. இந்த பாக்கியத்தை நமக்கு தந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பின்பு வர்ணனையை தொடர்கிறேன். இந்த திருவேங்கடமுடையானின் பிரம்மோற்சவத்தை முதல் நாளிலிருந்து நாம் கவனித்துக் கொண்டே இருப்போமானால் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புறப்படுகிறது. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று இந்த 4 யுகங்களிலும் பக்தர்களை ரட்சிக்க இந்த பூலோகத்தில் அவதாரம் எடுத்த ஸ்ரீமன் நாராயணன் நானே என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார் திருமலையான். முதல் நாள் பெரிய சேஷ வாகனத்தில் பரமபத நாதனாக எழுந்தருளி அடுத்தடுத்து வரும் வாகனங்களில் ஒவ்வொரு அலங்காரத்தில் தோன்றி நமக்கு நிரூபணம் செய்கிறார். சின்ன சேஷ வாகனத்தில் துவாரகாதீசனாகவும், ஹம்ச வாகனத்தில் வேதங்களை காத்து ரட்சித்தவன் நானே என்றும், சிம்ம வாகனத்தில் கிருத்தயுக நரசிம்மனாகவும், முத்துப்பந்தலில் காளிங்க நர்தனமாடிய கண்ணனாகவும், கல்பக விருட்சத்தில் பாலகோபாலனாக மாடு கன்றுகளை மேய்த்த ஆயர்பாடி நந்தகோப குமாரனாகவும், சர்வ பூபால வாகனத்தில் 7 லோகங்களுக்கும் அதிபதி நானே என்றும் காட்டியுள்ளார் அந்த எம்பெருமான். பிரம்மோத்சவே சேஷகிரீஸ்வரஸ்ய பிரம்மோத்சவே சேஷகிரீஸ்வரஸ்ய யாத்ரா அஞ்சனாசுனு சுப்ருஷ்டகஸ்ய யாத்ரா அஞ்சனாசுனு சுப்ருஷ்டகஸ்ய संसेविता यच्छति मानवस्य तामाञ्जनेयस्य
मतिं च कीर्तिं तामाञ्जनेयस्य मतिं च कीर्तिं பிரம்மோற்சவத்தில் இந்த ஹனுமந்த வாகனத்தில் எம்பெருமானை சேவிப்பவர்கள் ஹனுமனை போன்ற அறிவையும் புகழையும் பெறுவார்கள் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அப்படி புத்தி கீர்த்தி என்று சொன்னாலே நம் நினைவுக்கு வரக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியின் மீது வெங்கடேச பெருமாள் எழுந்தருளும் அந்த ஹனுமந்த வாகனத்தை நாம் அனைவரும் சேவிப்போம். भक्ताञ्जनेयमधिरुह्य महाविभूतिः रामावतार हनुमत् परितोषितोऽसौ श्रीवैष्णवैः अविरलैः परिसेव्यमानः श्रीवेङ्कटाद्रिनिलयः जयति प्रसन्नः. ஆறாம் நாள் காலையில் ஹனுமந்த வாகனத்தில் அஞ்சனையின் மைந்தன் மீது அழகாக ஆரோபணித்த திருக்கோலத்தில் அஞ்சனமலை நாயகனை நாம் சேவிக்கின்றோம். அஞ்சனா என்னும் அந்த பெண்ணரசி ஒப்புயர்வற்றதொரு தவத்தை செய்தாள். அந்த தவத்தின் பயனாக அஞ்சனையின் மைந்தனாக அஞ்சனைக்கு ஒரு சிறுவனாய் ஆஞ்சநேயன் பிறந்தான். அஞ்சனாதேவி தவம் செய்த காரணத்தினாலே இந்த மலைக்கு அஞ்சனமலை என்பதாக ஒரு பெயர் உண்டு. சேஷாச்சல, ரிஷபாச்சல, கருடாச்சல என்று வரிசையாக சப்த அச்சலம், அச்சலம் என்றால் மலை, 7 மலைகளுடையதான திருநாமங்களை நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதில் ஒரு திருநாமம் அஞ்சனாத்ரி, அஞ்சனாச்சலம் என்பதாகும். ஸ்ரீனிவாசனுடைய சன்னதியானத்தில் நாம் சென்று சேவித்தால் ஒரு ஆச்சரியத்தை பார்க்கலாம். அதாவது பெருமானுடைய திரு கோபுரத்திற்கு நேர் எதிராக பேட் ஆஞ்சநேயர் சன்னதி என்பதாக ஒரு சன்னதி அமைந்திருக்கிறது. இங்கே ஆஞ்சநேயர் விசித்திரமானதொரு திருக்கோலத்தில் சேவை சாதிப்பார். இதற்கு மகான்கள் சுவையான பல கதைகளை சொல்லுகிறார்கள். அஞ்சனமலைக்கும் ஆஞ்சநேயனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அன்றோ? அந்த காரணத்தினாலேயே கருட வாகனத்தை போன்று ஆஞ்சநேயனுடைய திவ்ய வாகனத்திற்கும் இங்கே மிகவும் முக்கியத்துவம் உண்டு. 6ஆம் நாள் காலையில் பெருமாள் ஹனுமந்த வாகனத்தில் சேவை சாதிக்கின்றான். ஸ்ரீ வைஷ்ணவைஹி அவிரலைஹி பரிசேவ்யமானஹா. இருபுறமும் வேதம் வல்லார்கள் பெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். திராவிட வேதமாகிறதான திவ்ய பிரபந்தத்தினாலேயும் சம்ஸ்கிருத வேதமான விசேஷமான அந்த நான்மறையினாலேயும் பெருமான் தொழப்படுகின்றான். நடுவில் ஹனுமன் தன் திருத்தோள்களில் பெருமானை எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு பூரிப்புடன் பவனி வருகின்றான். நல்ல ஞானம், நல்ல பலம், நல்ல சக்தி, நல்ல தேஜஸ் இவை அனைத்தையும் நாம் அடைவதற்காக அஞ்சனை சிறுவன் தோள்களில் ஆரோகணித்து வரும் பெருமானை சேவிக்கின்றோம். வெங்கடாச்சல மகாத்யத்தில் தசரத மாமன்னன் இங்கு வந்து சுவாமி புஷ்கரணியில் ஸ்நானம் செய்து இப்பெருமானை 4 ஸ்லோகங்களினாலே ஸ்தோத்திரம் செய்தான். இப்படி 4 ஸ்லோகங்களினாலே ஸ்தோத்திரம் செய்த காரணத்தினாலே அவனுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் என்றொரு கதை உண்டு. அதற்கு ஏற்றாற்போலே ஓம் ஸ்ரீ ராமாய வெங்கடேஷாய நமஹா என்று வெங்கடேஸ்வரனை நாம் அர்ச்சிக்கும் பொழுது ராமனாகவும் வெங்கடேசனாகவும் அர்ச்சிக்கிறோம் அல்லவா? அதைத்தான் இந்த திவ்யமான காட்சியினால் நாம் சேவிக்கின்றோம். மம பிருஷ்டகதோ வீரோ நிருசிம்மௌ ஆகமிஷ்யதா என்று சீதாதேவியை ஆஸ்வாசம் செய்யும் காலத்தில் ஆஞ்சநேயன் சொன்னான். அம்மா, நீ வருந்தாரே, கவலைப்படாதே, இதோ உன்னை காப்பாற்றுவதற்காக, உன்னை சிறை மீட்டெடுத்துச் செல்வதற்காக என்னுடைய தோள்களில் சிம்மத்தை போன்று ராமனும் லக்ஷ்மணனும் வரப்போகிறார்கள். அவர்களை என் தோள்களில் நான் சுமந்து கொண்டு வந்து ராவண சம்ஹாரத்தை செய்து உன்னை மிக மகிழ்ச்சியுடன் ராமனிடத்தில் சேரச் செய்வேன் என்று ஆறுதல் சொன்னானாம். அதுபோன்று தான் ஜீவர்களாகிய நாம் சீதையை போன்று பெருமானை எப்படி சேருவது, எப்பொழுது சேருவது, என்று சேருவது என்பது தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறோம். இத்தகைய லட்சோபலட்சம் பக்தர்களை ஆஸ்வாசம் செய்வதற்காக எப்படி அன்றைய தினத்தில் அசோகவனத்தில் சீதாதேவியை கண்டு அவளிடத்தில் ராமனுடைய சமாச்சாரத்தை சொல்லி
அவளை ஆனந்தப்படுத்தினானோ ஆஞ்சநேயன், அதே போன்றுத்தான் இன்றைய தினம் இந்த லட்சோபலட்சம் மக்களை ஆனந்தப்படுத்துவதற்காக, ஆறுதல் படுத்துவதற்காக தன் திருத்தோள்களில் ராமனாகிற வெங்கடேசனை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வந்து பவனி வருகிறான் போலும். ராமாவதார ஹனுமத் பரிதோஷிதோசௌ. ராமாவதாரத்தில் ஆஞ்சநேயனுக்கு தனிப்பட்ட பல பெருமைகள் உண்டன்றோ. ஆகையால் தான் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் என்று கொண்டாடுகிறார்கள். அதுபோன்று தான் 10 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் நடுநாயகமான இந்த தினத்தில் 6ஆம் திருநன்னாள் அன்று காலையில் ஆஞ்சநேய சுவாமியின் மீது மலையப்ப சுவாமி வீதியுலா கண்டருளுகிறான். அஞ்சனமலையின் நாயகன் அஞ்சனாதேவியின் மைந்தனின் திருத்தோள்களில் ஆரோபணித்து வரும் அழகிய காட்சியை நாம் சேவிப்பதினாலே இனி சம்சாரத்திற்கு அஞ்சுவது இல்லை. ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன் அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன். ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன் அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன். श्रीराम जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम हरि गोविंद. श्रीराम जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम हरि गोविंद. श्रीराम जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम हरि गोविंद. श्रीराम जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम हरि गोविंद. அஞ்சனை மலையிலே கோயில் கொண்டான், அழகான காக்குத்த நாமம் கொண்டான். அஞ்சனை மலையிலே கோயில் கொண்டான், அழகான காக்குத்த நாமம் கொண்டான். அணிவேங்கடத்தான் ஸ்ரீனிவாசன், மணியான வாழ்வு தருமலையின் வாசன். அணிவேங்கடத்தான் ஸ்ரீனிவாசன், மணியான வாழ்வு தருமலையின் வாசன். தஞ்சமென்றே வந்த அடியவர்க்கு தாராளமாகவே அருளளிப்பான். தஞ்சமென்றே வந்த அடியவர்க்கு தாராளமாகவே அருளளிப்பான். தங்கம் வைரம் இன்னும் மேனி அழகன், தனியாத ஐஸ்வர்யம் தந்தளிப்பான். தங்கம் வைரம் இன்னும் மேனி அழகன், தனியாத ஐஸ்வர்யம் தந்தளிப்பான். श्रीराम जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम हरि गोविंद. श्रीराम जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम हरि गोविंद. श्रीराम जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम हरि गोविंद. श्रीराम जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम हरि गोविंद. ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன் அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன். ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன் அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன்.
வருகின்ற வேதாச்சலன், வீரமாருதி ஏறும் சேஷாச்சலன். வில்லேந்தி வருகின்ற வேதாச்சலன், வீரமாருதி ஏறும் சேஷாச்சலன். வெங்கட பெருமலையின் செல்வ நிலையாய் ஓங்கிய நாதன் கனகாச்சலன். வெங்கட பெருமலையின் செல்வ நிலையாய் ஓங்கிய நாதன் கனகாச்சலன். கல்லேந்தி அணை செய்த கவிகுலத்தை காத்து ரட்சித்தவன் ஸ்ரீராகவன். கல்லேந்தி அணை செய்த கவிகுலத்தை காத்து ரட்சித்தவன் ஸ்ரீராகவன். உள்வாங்கும் உள்ளத்தில் உயர்வு தருவான் உத்தமன் உற்சவ விழாநாயகன். உள்வாங்கும் உள்ளத்தில் உயர்வு தருவான் உத்தமன் உற்சவ விழாநாயகன். ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன். தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன், அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன். ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன். தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன், அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன். ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ராமா ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம जगद्याश्रितचन्द्रास द्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या பரமவ்யோமபாஸ்கரஹ. திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோற்சவம் இன்று 6ஆம் திருநாள். காலை மலையப்ப சுவாமி ஹனுமந்த வாகனத்தில் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இந்த திருநாளுடைய எண்ணிக்கை 6ஆம் திருநாள் அப்படிங்கிறதுலையே ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. இந்த 6 அப்படிங்கிற சப்தம் இருக்க அதுக்கு 2 பொருள் உண்டு. ஒன்று 6 அப்படின்னா எண்ணிக்கை நம்பர், இன்னொரு 6ங்கிறதுக்கு வழின்னு ஒரு அர்த்தம் உண்டு, கதி அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ இந்த எம்பெருமான் வாகனத்தில் ஹனுமார் மேலே எழுதியிருக்கக்கூடியதான எம்பெருமான் 6ங்கிற எண்ணிக்கை உடையதான குணங்களை உடையவன், இப்படி சாஸ்திரங்கள் சொல்கிறது. எம்பெருமானுக்கு ஷாட்குண்ய பரிபூர்ணன் அப்படிங்கிறதாக விஷ்ணு புராணாதிகள்லாம் சொல்கிறது. 6 குணங்கள் எம்பெருமானுக்கு, அநேக குணங்கள் இருக்குது. அதில் 6 குணங்கள் பிரதானமான குணங்கள். அவைகள் என்னென்னார், ஞான, சக்தி, பல, ஐஸ்வர்ய, வீரிய, தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 குணங்கள் ரொம்ப பிரதானம். இந்த 6 குணங்கள் எந்த இடத்துல இருக்கோ அந்த எம்பெருமானுக்கு பகவான் அப்படின்னு திருநாமம். இப்படி பராசரர் விஷ்ணு புராணத்தில் சொல்கிறார். அதனால 6ங்கிற எண்ணிக்கை இன்றைக்கி அன்வர்த்தமாகுது. ஷாட்குண்ய பரிபூர்ணனான திருவேங்கடமுடையான் மலையப்ப சுவாமி இன்றைக்கி உற்சவம் கண்டருடுறதுனால ஷாட்குண்ய பரிபூர்ணன் 6ஆம் திருநாளுங்கிறது அதுக்கு அன்வர்த்தமாகுது. அது மாத்திரமில்லை, 6ங்கிற சொல்லுக்கு வழி அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. நமக்கு கதி. எது கதின்னார், ஒரு சதாச்சாரியனை, நல்ல ஆச்சாரியனை அடையிறது தான் ஒரு ஆத்மா கரையேறதுக்கான உபாயமாக சாஸ்திரங்கள் காட்டி கொடுக்கறது. ஏன்னா இந்த ஆச்சாரியன்தான் எம்பெருமானிடத்தில் நம்ம கொண்டு போய் சேர்ப்பவர்கள். நேத்திக்கு ராத்திரி எம்பெருமானுடையதான கருடோத்சவத்தை அனுபவித்தோம். இந்த கருடோத்சவத்துக்கும் இன்றைக்கி கார்த்தால் நாம் அனுபவிக்கக்கூடியதான ஹனுமந்த வாகனத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இவர்கள் இருவருமே ஆச்சாரியர்கள். ஒரு ஆச்சாரியனுக்கு என்ன ஒரு லட்சணம் இருக்கணுமோ அந்த லட்சணத்தை உடையவர்களாக இருவரும் இருக்கார்கள். முதல்ல கருட வாகனத்தை எடுத்துட்டோம்னா, பறவைகளுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு 2 ரெக்கைகள் காரணமாக இருக்குது. அது மாதிரி ஒரு ஆச்சாரியனுக்கு எம்பெருமான் இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன வேண்டியிருக்கு அப்படின்னார், ஞானம் அனுஷ்டானம்ங்கிறதான 2 ரெக்கைகள் தேவையாக இருக்குது. ஆழ்வார்
திருவாய்மொழியிலே ஆரம்பத்தில் பொன்னுலகாளீரோ புவனை முழுதாளீரோ நன்னலப் புள்ளினங்காள் வினையாட்டியே நானிறந்தேன் முன் உலகங்களெல்லாம் படைத்த முகில்வண்ணன் கண்ணன் என் நலங்கொள் பிராந்தனக்கு என் நிலைமையுரைத்தே அப்படின்னு சாதிக்கிறார். இப்பொழுது திருவேங்கடமுடையானுக்கு அர்ச்சக சுவாமிகள் கற்பூராகாரத்தை சமர்ப்பிக்கிறார்கள். அதை கண்டு கழித்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஆச்சாரியர்களை பறவைகளாக்கி பேசினதுனால நேற்றுக்கு கருடாழ்வான்கிற ஆச்சாரியன் எம்பெருமானை கொண்டு வந்து நமக்கு கொடுத்தபடியே பார்த்தோம். இன்று ஹனுமான்கிற ஆச்சாரியன் நம்மளுடையதான ராமானுஜ சம்பிரதாயத்தில் ஹனுமானுக்கு ஆச்சாரிய ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. சுவாமி வேதாந்த தேசிகன் சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதினார். அந்த நாடகத்தினுடையதான மங்கள ஸ்லோகத்தில் தர்போதக்ரதசேந்திரிய ஆனனமன நக்தஞ்சராதிஷ்டிதே தேஹேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனாம் தசாமாஸ்திதः அத்யத்வே ஹனுமத்சமேன குருணா பிரஜாபிதார்த்தஸ்வபுமான் லங்காருத்த விதேகராஜதனயா நியாயேன லாலப்யதே அப்படின்னு இந்த ஹனுமானை ஒரு ஆச்சாரியனாக உருவகப்படுத்தி காட்டினார். ஏன்னா ஒரு ஆச்சாரியன் என்ன காரியத்தை இந்த சம்சாரிகளுக்கு, இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம்னு பிறப்பிறப்புங்கிற சக்கரத்தில் மாட்டின்னு இருக்கக்கூடியதான சம்சாரிகளுக்கு ஒரு சதாச்சாரியன் என்ன ஒரு உபகாரத்தை பண்ணுறானோ அந்த உபகாரத்தை இந்த ஹனுமான் பண்ணினார் அப்படிங்கிறதாக காமிக்கிறார். ஏன்னா இந்த ராமாயணம் அப்படிங்கிறது உலக பிரசித்தியான ஒரு கிரந்தம். இது எங்கேயோ வெளியில் இருக்குது, புஸ்தக வடிவமாக இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலையும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ராமாயணம் இருக்குது. ஏன்னா இந்த ராமாயணத்தில் தலைவன் அப்படிங்கிறவன் ராமன். அதுக்கு அந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய வில்லன் யாருன்னா ராவணன். நாமெல்லாம் ராவணாள். அது தேசிகன் சாதிக்கிறார். நமக்கு 10 இந்திரியங்கள் இருக்குது, 5 கர்மேந்திரியம் இருக்குது, 5 ஞானேந்திரியம் இருக்குது. இந்த 5 இந்திரியம் 5 10 இந்திரியங்கள் தான் அந்த ராவணன்கிற அரக்கனுக்கு தலை. இந்த ராவணன்கிற அரக்கனுக்கு உடம்பு எதுன்னா நம்மளுடைய மனசுங்கிறது உடம்பு. இப்படியாக பாஞ்சராத்திர சம்ஹிதையும் இந்த பற்றி சொல்கிறது. தசேந்திரிய மானனங்கோரம் மனஸ்து ரஜனீச்சரம் விவேக ஷரஜாலேன சமம் நயதி யோகினாம் அப்படிங்கிறதாக ஸ்ரீபாஞ்சராத்திர ஸ்லோகம். அதாவது நம்மளுடையதான இந்த உடம்பில் 10 இந்திரியங்கள் 10 தலை. அந்த அரக்கனுக்கு மனசுங்கிறதான அரக்கனுக்கு 10 தலை. இது கண்ட விஷயத்தில் ஈடுபட்டு அடுத்தவனுடைய விஷயத்தை, அடுத்தவனுடைய சொத்தை தன்னோடதுன்னு ஆக்கி வச்சுக்கிறது. எம்பெருமானுடைய சொத்தான இந்த ஆத்மாவை இது என்னோடதுன்னு நாம் எடுத்து வச்சுக்கிறோம், ஆத்மாபகாரம் பண்ணி வைக்கிறோம். இந்த ஆத்மாவை எங்கே கொண்டு போய், எங்கே இருக்குது ஆத்மானா ஹிருதய பிரதேசத்தில் இருக்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஹிருதி பிராணஹாங்கிறது அதுங்க இந்த ஹிருதயங்கிறது தான் லங்கை. ஏன்னா லங்கைங்கிற சப்தத்துக்கு தாண்ட வேண்டியது அப்படின்னு பொருள். நாம் இந்த சம்சாரத்தை தாண்டுவதற்காக நமக்காக எம்பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்டது தான் இந்த சரீரம். மகதா புண்ணியபன்யேன கிரீத்தேயம் காயனௌஸ்துவயா அப்படின்னு வராக புராணம் ரொம்ப செலவு பண்ணி இந்த சரீரங்கிறதான ஓடத்தை கொடுத்ததாக சொல்கிறது. ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. பக்தர்களே, 6ஆம் நாள் பிரம்மோற்சவத்தில் சிறிய திருவடியான ஹனுமனின் திருத்தோள்களில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவாக வெங்கடராமனாக திருக்கோலம் பூண்டு நம்மையெல்லாம் அனுகிரகிக்கிறார் திருவேங்கடமுடையான். கண்ணனாக தோற்றமளிக்கும் போது திருக்கரத்தில் புல்லாங்குழல், ஸ்ரீராமனாக இருந்தால் திருக்கரத்தில் கோதண்டம். கண்ணனின் கருவிழிகளில் குறும்பு கொப்பளித்தால் இதோ ஸ்ரீராமனின் திருக்கண்களில் சாந்தம், கருணை. பக்தர்களே, திருவிழிகள் என்னமோ அதேதான். ஆண்டாள் நாச்சியார் பாசுரமிட்டது போல திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போன்ற திருக்கண்கள்தான். ஆனால் அவை காட்டும் பாவங்கள்தான் வேறு வேறு. ஆக சீனிவாசன் நமக்கு இத்தனை விதமாக தன்னை காட்டிக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இனி வரப்போகும் கடைசி வாகனத்தில் அஸ்வம், அதாவது குதிரை வாகனத்தில் கல்கி ரூபத்தையும் காட்டி கலியுக தெய்வம் திருவேங்கடவனே என்று நிரூபிக்கிறார் பாருங்கள். இந்த அற்புதமான விஷயத்தை நமக்கு திருவேங்கடத்தை எம்பெருமானின் இந்த பிரம்மோற்சவம் காட்டிக் கொடுக்கிறது.
சுவாமி தேசிகன் தன்னுடைய தேசிக பிரபந்தத்தில் மீனோடாமை கேழல் கோள் அறியாய் வானோர் குரலாய் மழுப்படை முனியாய் பின்னும் ராமர் இருவராய் பாரில் துன்னிய பரந்தீர் துவரை மன்னனுமாய் கலிதவிர்த்தருளும் கல்கியாய் மற்றும் மலிவதற்கென்னும் வல்வினை மாற்ற நானா உருவம் கொண்டு நல் அடியோர் வானோர் இன்பம் இங்குற வருதி என்று 10 அவதாரங்களையும் ஒரே பாசுரத்தில் போற்றினார். இங்கே நாமோ இந்த 10 அவதாரங்களையும் இதோ இந்த திருமலையின் இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் திரு அவதாரமாகும்போது நாம் அந்த சமயத்தில் அப்போது இல்லை. ஆனால் அந்த ஆனந்த அனுபவத்தை இதோ இப்போது இந்த பிரம்மோற்சவத்தில் இந்த கலியுகத்தில் நாம் பெற்றுவிட்டோம் அல்லவா? நாம் எத்தனை பாக்கியசாலிகள்! அதிலும் இருந்த இடத்திலிருந்தே அனுபவிக்கிறோம். இதற்கு இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் எத்தனை விதமான நன்றிகள் சொன்னாலும் போதாதல்லவா? இனி நாம் இந்த வாகன விசேஷத்துக்கு வரலாம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றித் தீருமே, இம்மையே ராம என்று 2 எழுத்தினால் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமான் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரியக் கண்டான். இது கம்பராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் ராவணனால் அபகரிக்கப்பட்ட சீதா பிராட்டியை தேடி வரும் வேளையில் வானர தலைவன் சுக்ரீவனின் நண்பனாக ஹனுமன் ஸ்ரீராமனை காண்கிறான். மேற்கொண்ட ஸ்லோகத்தை அந்த சமயத்தில்தான் கம்பர் வர்ணித்தார். அன்று அந்த ஆஞ்சநேயரின் நெஞ்சில் பதிந்துவிட்ட அந்த ஸ்ரீராம நாமம் என்றென்றும் அவருடைய நெஞ்சிலே பதிந்ததோடு அல்லாமல் அந்த ராமன் அவருடனேயே இருக்கிறாராம். இதோ இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது பிரம்மரதம். இந்த பிரம்மோற்சவத்தை நடத்தி கொண்டிருப்பதே பிரம்மன்தானே. இந்த திருமலையில் மட்டும்தான் இந்த விசேஷத்தை நம்மால் பார்க்க முடியும். எத்தனையோ சேத்திரங்களில் உற்சவங்கள் நடக்கிறது, அதாவது வருடாந்திர பிரம்மோற்சவம். ஆனால் எங்கும் நாம் இந்த பிரம்மரதத்தை காண முடியாது. அப்படிப்பட்ட பிரம்மரதத்தை நாம் இதோ இங்கே இந்த திருமலையில் மட்டும்தான் விசேஷமாக காண்கிறோம். பக்தர்களே, 7 மலையான் 7 மலைகளின் நாயகன். ஆகவேதான் அவன் 7 மலையான் என்று போற்றப்படுகிறான். அந்த 7 மலைகளில் ஒன்றுதான் அஞ்சனாத்ரி. அஞ்சனா தேவி தவமிருந்து வாயுதேவனின் அருளால் பெற்ற பொக்கிஷமே ஆஞ்சநேயர். ஸ்ரீ ராமச்சந்திரனின் திருவாயால் ஹனுமான் என்று அழைக்கப்பட்டவர். ஸ்ரீ சீதா பிராட்டியின் சோகத்தை தீர்த்து அவளது திருவாயால் சிரஞ்சீவி என்கிற அந்த அருளையும் பெற்றவர். அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீச்ச மக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாத்தாத்மஜம் வானர யூத்த முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி. பக்தர்களே, அந்த ஸ்ரீராம தூதனை நாமும் வணங்கிக் கொண்டு அவரது திருத்தோள்களில் வலம் வரும் அந்த ஸ்ரீராமபிரானையும் நமது மனதிலே ஸ்மரித்துக் கொள்வோம். அதோ அந்த எம்பெருமானுக்கு இப்போது கற்பூர மங்கள ஹாரத்தியோடு இனி அதோ அந்த கஜங்களை பாருங்கள். இன்றிரவு எம்பெருமான் அந்த கஜவாகனத்தில் எழுந்தருளி நம்மையெல்லாம் அனுகரிக்க உள்ளார். அதை காட்டும் வண்ணமாக அந்த கஜங்கள் முன்னால் நடக்க எம்பெருமான் பின்னே எழுந்தருளுவது இன்னும் விசேஷம் அல்லவா? ஆஞ்சநேயர் நவவியாக்கரண பண்டிதர். எம்பெருமானின் திருவாயாலேயே சொல்லின் செல்வர் என்று போற்றப்பட்டவர். இதில் இன்னொரு ஒரு சொல் அலங்காரமும் உள்ளது கம்பராமாயணத்தில். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றின் நாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான்.
பக்தர்களே, இது எப்படிப்பட்ட சொல்லலங்காரம் பாருங்கள். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அதாவது ஐம்பூதங்களில் ஒன்றான வாயுதேவனின் மகன். அஞ்சிலே ஒன்றைத் தாவி, அதாவது நீர் எனப்படும் அந்த சமுத்திரத்தை தாண்டி, அஞ்சிலே ஒன்றின் நாராக ஆரியர்க்காக ஏகி, அதாவது வானவெளியில் பறந்து, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு பூமியில் கண்டெடுக்கப்பட்ட சீதாதேவியை அஞ்சிலே ஒன்று வைத்தான், அதாவது தன் வாலில் வைத்த தீயைக் கொண்டு அந்த லங்கையையே தகனம் செய்தானாம். அந்த ஹனுமந்தன் நம்மையெல்லாம் காப்பான் என்கிறார். ஐம்பெரும் பூதங்களும் இந்த பதிகத்தில் உள்ளன. கம்பராமாயணத்தில் எப்படிப்பட்ட சொல்லலங்காரம்! வடமொழியில் வால்மீகி ராமாயணம் போல இங்கே நமது செந்தமிழில் இந்த கம்பராமாயணத்தை அதற்கு நேராக சொல்ல முடியாது. ஆனாலும் அதை பின்பற்றி எழுதப்பட்ட மகா பெரிய காவியம் என்று இந்த கம்பராமாயணத்தை சொல்லலாம். நேற்றிரவு பெரிய திருவடி எனப்படும் கருட வாகனத்தில் எம்பெருமானை சேவித்தோம். ஒன்றை நீங்கள் கவனித்திருக்கலாம். சாதாரணமாக கருட சேவையின் போது எம்பெருமானின் திருக்கால்கள் இரண்டும் கருடாழ்வாரின் இரு கரங்களிலும் இருக்கும். ஆனால் சிறிய திருவடி எனும் இந்த ஹனுமந்தன் போது வெங்கடராமன் ஹனுமந்தனின் தோள் மீது அமர்ந்திருப்பதால் போல நமக்கு தோற்றமளிக்கிறார். ஏன் தெரியுமா? ராம ராவண யுத்தத்தில் ஹனுமனே தேராக ராமபிரானை தன் தோள்களில் ஏந்திக் கொண்டார் அல்லவா? அதை குவிப்பது போல் இருக்கிறது இன்றைய அலங்காரம். இப்படியாக கூட நாம் இதை கொள்ளலாம். அப்படிப்பட்ட எம்பெருமானை இப்போது நாம் இதோ இந்த 6ஆம் நாள் பிரம்மோற்சவத்தின் போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இருகரம் கூப்பி சேவித்து மகிழ்வோம். எம்பெருமானே, எங்களை இதோ இந்த கலியின் பிடியிலிருந்து காப்பதற்காகத்தானே நீ இதோ இங்கே இந்த பிரம்மோற்சவத்தை காண்டுகிறார். அதே பிரம்மோற்சவத்தில் 6ஆம் நாளான இன்று எங்களையெல்லாம் காப்பதற்காக நீ இந்த ஹனுமந்தனின் திருத்தோள்களில் வந்திருக்கிறாய் அல்லவா? ஸ்ரீராம நாமம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பதாக ஐதீகம். முன்பெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் நடந்தாலும் அங்கு ஒரு சிறு பலகையோ ஆசனமோ போட்டு வைப்பார்.
சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் நமக்காக. ஹனுமான் ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னோம். அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரஜாபிதார்த்தஸ்வயம் லங்காவருத்த விதேக ராஜதனையா நியாயேன லாலப்பியதே அப்படின்னு சங்கல்ப சூரியோதய ஸ்லோகம். அதில் நம்மளுடையதான இந்திரியங்கள் 10 இந்திரியங்கள் ராவணன்கிற அரக்கனுக்கு தலை, நம்மளுடைய மனசுங்கிற அரக்கனுக்கு. அந்த இந்திரியங்கள் எம்பெருமானுடைய வஸ்துவான சொந்த பொருளான இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை என்னோடதுன்னு அபகாரம் பண்ணி வச்சிருக்கு. அப்போ ஆச்சாரியன் போய் அந்த ஆத்மா இருக்கிற இடத்துல போய் எம்பெருமானுடைய வஸ்து நீ அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்தி, எம்பெருமான் இடத்துல உன்னுடைய வஸ்து இந்த இடத்துல இருக்குங்கிறத ஞாபகப்படுத்தி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறார். இதை தான் ஹனுமான் பண்ணார். சீதை இருக்கக்கூடியதான அந்த இடத்துக்கு போய் தான் சீதையை பரிமார்க்கணம் பண்ணிட்டு இருந்தார் பெருமாள். சீதையை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் சதயோஜன விஸ்தீர்ணமான அந்த சமுத்திரத்தை தாண்டி, இது மாதிரி ஆச்சாரியன் இந்த சம்சாரங்கிற சமுத்திரத்தை தாண்டி நமக்காக நம்ம இடத்துல, நாம் இருக்கிற இடத்துல நமக்கு உபதேசம் பண்ணுறார். சத்விஷயங்களை உபதேசம் பண்ணி நாம் எம்பெருமானுடைய வஸ்து, எம்பெருமானை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி, எம்பெருமான் இருக்கிற இடத்துக்கு போய் எம்பெருமான் இடத்துல உன்னுடைய வஸ்து இங்கே இருக்குன்னு காட்டி கொடுக்குறார். இப்படி 2 பேரையும் சேர்த்து வைக்கக்கூடியதான காரியத்துக்கு கடக கிருத்தியம்னு பேர். இப்படி சேர்த்து வைக்கக்கூடிய ஆச்சாரியனாக ஹனுமான் இருக்கார். அதனால நமக்கு கதி எது அப்படின்னார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஞாசத்திலகம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் அருளி செய்தார் ரங்கநாதன் விஷயமாக, பெரிய பெருமாள் விஷயமாக. அதில் 3 விதமான திருஷ்டாந்தத்தை சொல்லுகிறார். அதில் ஒரு ஆச்சரியமான திருஷ்டாந்தம், புங்தே போகான் அவிதித நிருபா சேவகஸ்ய அர்பகாதி தொத்சம்பிராப்து பிரபவதி தேசிகோமே தயாளுஹு அப்படின்னு சாதிச்சார். அதாவது ஒரு பெரிய அரசன், அந்த அரசனிடத்தில் வேலை செய்யக்கூடியதான ஒரு பணியாள், அரசனுக்கு தலிகை சமைத்து போடக்கூடியதான ஒரு பணியாள் இருக்கான். அவனுக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை நித்தியம் நெய்யில் பண்ண பக்ஷணங்களை சாப்பிட்றது. அந்த குழந்தையோடைய தகப்பனான அந்த பரிசாரகனுடைய சம்பாத்தியத்தில் நித்தியம் குழந்தைக்கு இது நெய்யில் சமைச்சு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தை நித்தியம் நெய் பதார்த்தங்களை சாப்பிட்றது, பக்ஷணங்களை சாப்பிட்றது. அந்த குழந்தைக்கு ராஜா யாருன்னே தெரியாது, சாப்பிட்றது ராஜபோகம். அதே மாதிரி நமக்கு எம்பெருமான தெரியணுங்கிறது இல்லை, ஆச்சாரியன்கிற ஒரு இந்த பரிசாரகனை நம்ம பத்தினமாகில் நமக்கு எம்பெருமானுடைய போகமாக இருக்கக்கூடியதான வைகுண்டமனுக்கு நமக்கு சித்திக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல காமிச்சார். முங்தே போகான் அவிதித நிருபா சேவகஸ்ய அர்பகாதி தொத்சம்பிராப்தோ பிரபவத்தின்னு. அதுதான் இங்கே ஆச்சாரிய கிருத்தியத்தினுடையதான ஆச்சாரியனுடைய செயல். ஆச்சாரியனை அவசியம் ஆசிரியக்கணுங்கிறதான தேவை நம்முடைய பூர்வர்கள் இப்படி நமக்கு காட்டி கொடுத்தார்கள். இந்த அனுமான்கிற ஆச்சாரியன் ராமபிரம்மத்தை நமக்கு கொண்டு கொடுக்கிறார். திருவேங்கடமுடையான் இன்னைக்கு வேங்கடராமனாக நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த ஆச்சாரிய கிருத்தியத்தை 2 பேரும், ஆச்சாரியன்னா 6 அப்படிங்கிற சப்தத்துக்கு சொல்லின்னு வந்தேன். 6ங்கிறது பகவானுக்கு ஷாட்குண்ய பரிபூர்ணன். 6ங்கிறதுக்கு வழின்னு ஒரு அர்த்தம் உண்டு. நாம் அடைய வேண்டியதான வழி ஆச்சாரியனுடைய சமாசிரயனம் அப்படிங்கிறதாக இதனால் சித்திக்கிறது. ஆச்சாரியன்னு சொன்னோன்னே ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய பெருந்திரள் கோஷ்டி நம்முடைய கண்ணுக்கு இலக்காருது. ஈட்டங்கண்டிடக்கூடுமேல் அதுகானும் கண்பயனாவது அப்படின்னு குலசேகர பெருமாள் சாதிச்சா போல இந்த கூட்டம், இந்த ஜனங்கள் பெருமாளிடத்தில் ராமோ ராம ராமகிதி ஜனானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி அப்படிங்கிறதாக வால்மீகி பகவான் இந்த அயோத்தி நகர் அடங்க அனைவரும் ராமநாமத்தை உச்சரித்திருந்தார்கள் அப்படின்னு காமிக்கிறார். ஆச்சரியமாக ஜீயர் சுவாமிகள் என்ன, ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்ன அருளிச் செயலே எம்பெருமானை திருச்செவி சாத்தும்படியாக பண்ணி திருவாசிரியம்ங்கிறதான பிரபந்த விசேஷத்தை எம்பெருமான் திருச்செவி சாத்தின் நம்மாழ்வாருடையதான இந்த பிரபந்த விசேஷத்தை எம்பெருமான் திருச்செவி சாத்தின்று ரொம்ப ஆச்சரியமாக எழுந்தொழியிருக்கார். இதில் ஹனுமந்த வாகனத்தில் நேத்திக்கு மகரகண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலவர் சாத்தின்றதான அந்த மாலையும் லக்ஷ்மி ஹாரத்தையும் சாத்தின்று எழுதினார். இன்றைக்கி சாலக்கிராமஹாரமும் லக்ஷ்மி ஹாரத்தையும் சாத்தின்று இன்றைக்கி சக்கரவர்த்தி திருமகனாக எம்பெருமான் நமக்கு சேவை சாதித்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா இந்த திருவேங்கடமுடையான் வேற, ராமன் சக்கரவர்த்தி திருமகன் வேற இல்லை. சாதாரணமாக சன்னதியில் எழுந்தருள் இருக்கக்கூடியதான மூலமூர்த்தியை கிருஷ்ணனாகவும் உற்சவமூர்த்தியை ராமனாகவும் வர்ணிப்பது என்பது வழக்கம்.
சுவாமி வேதாந்த தேசிகன் பகவத்யான சோபானத்தில் அப்படி தான் அனுபவிச்சிருக்கார். பெரிய பெருமாளை கிருஷ்ணனாகவும் உற்சவரான நம்பெருமாளை ராமனாகவும் ஜாக்கினா கர்க்கஷை சுபைஹி அப்படின்னு காட்டியிருக்கார். அது மாதிரி இன்றைக்கி ராமனாகவே நமக்கு திருவேங்கடமுடையான் சேவை சாதிக்கிறார். ராமனா சேவை சாதிக்கிறச்சே ராமனுக்கு இருக்கக்கூடியதான குண விசேஷங்கள் வால்மீகி பகவான் நாரத பகவான் இடத்துல கேட்டார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞச்ச கிருதஜ்ஞச்ச சத்யவாக்கியா திருடவிரதா சாரித்ரேன ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கக்க சமர்த்தச்ச கஸ்யைக பிரியதர்சனா முதலியதான 16 குணங்களை கேட்டார். அதை நாம் அடுத்த பதிவில் அனுபவிக்கலாம்.
பக்தர்களே, இனிமையான ஒரு கானத்தை கேட்டோம். இனி நமது வர்ணனைக்கு வருவோம். ஆஞ்சநேயர் திரு அவதாரமானது மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில். ஆகவே இன்று ஸ்ரீராமதூதனின் அவதார விசேஷத்தையும் கொஞ்சம் அறிந்து கொள்வோம். கைலாயத்தில் பார்வதியும் பரமேஸ்வரனும் உரையாடிக் கொண்டிருந்தனராம். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மகிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் திரேதாயுகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ராவண சம்ஹாரத்துக்காக சூரிய குலத்தில் இக்ஷ்வாகு வம்சத்தில் தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரனாக ஸ்ரீராமச்சந்திரனாக அவதரிக்க உள்ளார். அவருடைய இந்த மகத்தான காரியத்தில் உதவ நானும் ஒரு குரங்க வடிவத்தில் ஹனுமனாக அவதரித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தனாக சேவகனாக இருக்க எண்ணியுள்ளேன் என்று கூற, அதற்கு அம்பிகை, பிரபு, நானும் உங்களுடன் வர விரும்புகிறேன் என்று சொன்னாளாம். சிவபெருமான் முதலில் அதை மறுக்கிறார். நான் இந்த அவதாரத்தில் நித்திய பிரம்மச்சாரியாக இருந்து ஸ்ரீ ராமபிரானுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்று உரைத்தபோது அப்போது பார்வதி தேவியின் முகம் வாடிப்போனதாம். அதைக் கண்ட சிவபிரான், பிரிய சகியான உனக்கு என்னுடைய வாளில் இடம் தருகிறேன். ஹனுமனின் அசாத்திய சக்தி அந்த வாளில் இருக்கும் என்று சொல்ல தேவி அகமகிழ்ந்தாளாம். சக்தி இல்லையேல் சிவன் இல்லை அல்லவா? அந்த ஹனுமானின் அவதாரம் இது. திருமலையின் 7 மலைகளில் ஒன்று அஞ்சனாத்ரி மலை. அஞ்சனா தேவிக்கும் கேசரி என்கிற ஆண் குரங்குக்கும் மகனாய் அவதரித்தவர் ஆஞ்சநேயர். பிரம்மதேவரின் சபையில் அப்சரசாக இருந்த அஞ்சனை ஒரு முனிவரின் தவத்தை விளையாட்டாக கலைத்தாளாம். அதனால் அவளுக்கு ஒரு சாபம். ஒரு குரங்கு ரூபத்தில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் பேரில் பழங்களை தூக்கி எறிந்து அவரது தவத்தை கலைத்ததில், நீ யார் மீதாவது காதல் கொண்டால் அந்த தருணமே நீயும் குரங்காகி விடுவாய் என்று சபித்தாராம். அறியாமல் செய்த அந்த தவறுக்காக இவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மனமிருங்கிய முனிவர், கொடுத்த சாபம் மாறாது என்றாலும் உனக்கு சிவபெருமானே வந்து மகனாக பிறப்பார். அவன் எத்தனையோ காரியங்களை சாதிக்கப் போகிறான். என்றென்றும் சிரஞ்சீவியாக இருப்பான் என்று வரம் தந்தாராம். உடனே அஞ்சனாத்ரி மலைப்பகுதியில் வாழ்ந்து வந்த அஞ்சனை அங்கே வந்த வானரங்களின் அரசனான கேசரியிடம் காதல் கொண்டாளாம். அந்த காட்டிலேயே இருவரும் காந்தர்வ மனம் புரிந்து கொண்டனர். முனிவர் சொற்படி சிவபெருமானே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று ஆகாச கங்கையில் தினமும் நீராடி அஞ்சனாத்ரி மலையில் தவமிருந்தாளாம் அவள். அதற்குள் அயோத்தியில் புத்திரபாகியம் வேண்டி தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய அதன் பலதாக அக்னி தேவன் பாயசத்தை அரசரிடம் கொடுக்க அவர் தனது தேவியரான கௌசல்யை, கைகேயி, சுமித்திரை மூவருக்கும் பங்கிட்டு வழங்கினாராம். கௌசல்யைக்கு ஸ்ரீமன் நாராயணனின் அம்சமாக ஸ்ரீராமபிரானும், கைகேயிக்கு சக்கரத்தாழ்வாரின் அம்சமாக பரதனும், சுமித்திரைக்கு ஆதிசேஷனின் அம்சமாக லக்ஷ்மணரும், சங்காழ்வாரின் அம்சமாக சத்ருக்கனனும் பிறந்தார்கள். கௌசல்யை அருந்திய அந்த பாயசத்தில் ஒரு துளி கீழே சிந்த அதை கருடாழ்வார் கொண்டு சென்று தவம் செய்து கொண்டிருந்த அஞ்சனாதேவியின் அருகே வைக்க சிவபெருமான் வாயுதேவரிடம் அதை அஞ்சனாதேவிக்கு கொடுக்கும்படி உத்தரவிட அஞ்சனாதேவி அதை பருகும்போது ஒரே சமயத்தில் சிவபெருமானின் ஸ்பரிசத்தையும் வாயுதேவனின் ஸ்பரிசத்தையும் உணர்ந்தாளாம். அதன் பலனாகவே மார்கழி மாதம் மூலா நட்சத்திரத்தில் அஞ்சனாதேவியின் மகனாக ஹனுமான் அவதாரமானார். அந்த குழந்தை சாக்சாத் சிவபெருமானின் அவதாரம்தான். இருந்தாலும் அஞ்சனையின் புத்திரனானதால் ஆஞ்சநேயர் என்றும், கேசரியின் மைந்தனானதால் கேசரி நந்தன் என்றும், வாயுதேவனின் அனுகிரகத்தில் பிறந்ததால் வாயுபுத்திரன் என்றும் அழைக்க பெற்றாராம். ஹனுமனோ குழந்தை பருவத்திலேயே பலசாலி, அபூர்வ சக்தி கொண்டவர். வாயுதேவனின் அனுகிரகத்தோடு பிறந்தார் அல்லவா, காற்றை விட வேகமாக பறக்கும் சக்தி பெற்றாராம். ஒரு நாள் கீழ்வானத்தில் தகதக தகவென உதயமான அந்த இளம் சூரியனைக் கண்டு பழம் என்று நினைத்து அதை பிடிக்க வர ஆஞ்சநேயர் பறந்து வரும் வேகத்தை பார்த்ததும் பயந்து இந்திரனிடம் முறையிட்டாராம் சனி பகவான். இந்திரன் தன் கையில் இருந்த வஜ்ராயுதத்தால் வீச அந்த அடி தாழாமல் ஆஞ்சநேயர் மயங்கி பூமியில் விழுந்தார்.
இதைக் கண்ட கோபம் கொண்ட வாயுதேவன் தன் இயக்கத்தையே நிறுத்திவிட்டாராம். காற்றில்லாவிட்டால் என்ன ஆகும்? லோகமே ஸ்தம்பித்துப் போச்சு. அஞ்சனியும் கேசரியும் பின்பு சிவபெருமானிடம் முறையிட, சிவபெருமானின் கட்டளையின் பேரில் அனைத்து தேவர்களும், ஏன் பிரம்மதேவரும் கூட தங்கள் சக்திகளை அனுமனுக்கு வழங்கி இவன் சிரஞ்சீவி என்கிற வரத்தை தந்தனராம். அப்படிப்பட்ட அசாத்திய பலம் பெற்ற ஹனுமான் சூரிய பகவானிடமிருந்து அத்தனை கலைகளையும் கற்றதால் அவரையே குருவாக ஏற்றுக்கொண்டதோடு, அந்த சூரிய பகவானின் அம்சமாக பிறந்த வானர தலைவன் சுக்ரீவனுக்கு குரு தட்சணையாக சேவகம் செய்து கொண்டிருந்தாராம். அப்படிப்பட்ட அந்த ஹனுமனே குரு தட்சணையாக அந்த சுக்ரீவன் என்பவர் அவருக்கு ஒரு சேவகனாக இருந்தார் என்றால் அந்த ஆஞ்சநேயரின் பணிவை பார்த்து கொள்ளுங்கள். அந்த ஆஞ்சநேயரின் அவஸ்தார ஸ்தலமான அந்த அஞ்சனாத்ரி நமது திருவேங்கடத்து எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் இந்த 7 மலைகளில் ஒன்று என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தானே. இருந்தாலும் கூட அவரது பிறப்பு பற்றி நமது பாரத தேசம் எங்கும் பலவிதமான பிரதிவாதங்கள் வாதங்கள் எழுந்து முடிவாக பல அறிஞர்களின் அறிவுபூர்வமான ஆராய்ச்சிகளுக்கு பின் அவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள் மூலமாக ஆஞ்சநேயர் திரு அவதார ஸ்தலம் அஞ்சனாத்ரி தான் என்பது நிரூபணமானது. ஆகவேதான் அந்த ஸ்தலத்தில் பால ஆஞ்சநேயர் கோவிலை நிர்மாணிக்க திருப்பதி தேவஸ்தானம் ஒரு மனதாக முடிவு செய்தது. அதன் பின்னர் பண்டிதர்கள் குறித்து கொடுத்த முகூர்த்த நாளில் முகூர்த்த நேரத்தில் ஹோம காரியங்கள் அனைத்தும் நடைபெற்று அந்த ஆகாசகங்கை தீர்த்தத்தின் கரையில் பால ஆஞ்சநேயருக்கு கோவில் எழுப்ப மனை பூஜை நடைபெற்றது. இவை அனைத்தையும் நாம் முன்பே அறிவோம் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் இப்போது நாம் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். दशरथ राम निज सत्य काम नमो नमो काकुत्स राम राम दशरथ राम निज सत्य काम नमो नमो काकुत्स राम राम दशरथ राम करुणानिधि राम कौसल्यानन्दन राम परम पुरुष सीतापति राम करुणानिधि राम कौसल्यानन्दन राम परम पुरुष सीतापति राम शरधि बंधन राम शरधि बंधन राम सवन रक्षक राम गुरुतर रविवंश कोदंड राम शरधि बंधन राम सवन रक्षक राम गुरुतर रविवंश कोदंड राम राम दशरथ राम
धनुजहरण राम दशरथ सुत राम विनुतामर स्तोत्र विजय राम धनुजहरण राम दशरथ सुत राम विनुतामर स्तोत्र विजय राम मनुजावतार राम मनुजावतार राम महनीय गुण राम अनिलज प्रिय राम अयोच राम मनुजावतार राम महनीय गुण राम अनिलज प्रिय राम अयोच राम राम दशरथ राम सुललित यश राम सुग्रीव वरद राम कलुष रावण भयंकर राम सुललित यश राम सुग्रीव वरद राम कलुष रावण भयंकर राम विलसित रघुराम विलसित रघुराम वेद गोचर राम कलित प्रताप श्री वेंकटगिरि राम विलसित रघुराम वेद गोचर राम कलित प्रताप श्री वेंकटगिरि राम राम दशरथ राम निज सत्य काम नमो नमो काकुत्स राम राम दशरथ राम திருவேங்கடமுடையான் ஹனுமந்த வாகனத்திலே வடக்கு மாட வீதியிலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். வால்மீகி பகவான் நாரத மகரிஷியினிடத்தில் 16 குணங்களை சொல்லி கேட்டார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞச்ச கிருதஜ்ஞச்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதः சாரித்ரேன ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கக்கஸ் சமர்த்தஸ்ச கஸ்யைக பிரியதர்சனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதः துதிமான் கோணசூயகः கஸ்ய பிப்பதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே என்பதாக அந்த 16 குணங்கள். இந்த 16 குணங்களும் குணவான்கிற சொல்லுக்குள்ளே அடக்கலாமா இருக்க அதை பிரித்து பேசியிருக்கார் வால்மீகி பகவான். குணவான் அப்படின்னு தொடங்கினதுக்கப்புறம் குணவான் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞா கிருதஜ்ஞா முதலியதான குணங்கள். இந்த குணங்களை குணவான்னு சொல்லாலே சொல்லலாம். அது பிரித்து சொல்வதனுடைய பிரயோஜனம் எதை உத்தேசம் பண்ணி வால்மீகி பகவான் இப்படி கேட்டார் அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தில் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்த காலத்தில் எம்பெருமானுடைய பிரதான குணம் எதுன்னா ஆசிரித வத்சலத்துவம், அபயப்பிரதானம் பண்ணுவதையே தனக்கு விரதமாக கொண்டிருக்கார். பின்னாடி ஏதத் விரதம் மம அப்படின்னு யுத்த காண்டத்தில் விபீஷண சரணாகதி விஷயத்தில் தான் ஆச்சரியமான ஒரு சரம ஸ்லோகத்தை அருளி செய்தார். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி இதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா. இப்படி அபயப்பிரதானம் பண்ணுவதே தனக்கு இந்த அவதாரத்தினுடைய பிரதான குணமாக சக்கரவர்த்தி திருமகன் காட்டி கொடுத்தார். இந்த அபயப்பிரதானத்தை இன்னைக்கு நாம் கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடியதான ஹனுமந்த வாகனம் இந்த ஹனுமானும் பண்ணார். ஹனுமான் மேலே ஆரோகித்து வரக்கூடியதான வேங்கடராமனான எம்பெருமானும் பண்ணார். முதல்ல பாலகாண்டத்தில் வால்மீகி பகவான்
ராமாயணனுடைய பாலகாண்டத்தில், வால்மீகி ராமாயணத்தினுடைய பாலகாண்டத்தில் முதல் சரணாகதி, ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஒரு சரணாகதி சாஸ்திரம்னு திருநாமத்தை இட்டார் வேதாந்த தேசிகன் அபயப்பிரதான சாரம்ங்கிறதான நூலில். இப்படி சரணாகதி வேதமாக இருக்கக்கூடியதான ராமாயணத்தில் முதல் சரணாகதி பாலகாண்டத்திலே தேவர்கள் பண்ணதான சரணாகதி. ராவணனுடையதான கொடுமை தாங்க மாட்டாதவர்களாய் தசரத சக்கரவர்த்தி பண்ணதான அந்த அஸ்வமேத யாகத்திலே பாகங்களை வாங்கிக் கொள்வதற்காக, ஹவிர்பாகத்தை வாங்கிக் கொள்வதற்காக குழுமித்தேவர்களாக குழுமினார்கள். அப்பொழுது அவர்கள் தன்னுடையதான இன்னல்கள், ராவணனாலே தனக்கு ஏற்படும் இன்னல்களை பேசி நமக்கு காப்பாரார், நம்மளை யார் ரட்சிப்பர்கள் அப்படின்னு அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிற சமயத்தில் அவர்களுக்கு மத்தியத்திலே எம்பெருமான் அவதாரம் பண்ணான், தோன்றினான். காலமேகம் ததர்ஷ சந்தாபக்னம் சகல ஜகதாம் ஷார்ங்க சாபாபிராமம். ரொம்ப அழகாக போஜகவி சொல்கிறார். இந்த தேவர்கள் ரொம்ப தாகத்தினாலே பசியினாலே அவஸ்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் எம்பெருமான் ஒரு காலமேகம் போல அவர்களுக்கு சேவை சாதிச்சானாம். காலமேகம் ததர்ஷா. இப்படி பார்த்தவர்களுக்கு எம்பெருமான் தன்னுடைய திருவாய் மலர்ந்தொருளி சொன்ன வார்த்தை பயம் தியஜத பத்ரம் வஹா. பயத்தை விடுங்கோள், உங்களுக்கு மங்களத்தை உண்டாக்குகிறேன், உங்களுக்கு அபயப்பிரதானம் பண்ணுகிறேன், ராவண சம்ஹாரம் பண்ணுவதற்காக நான் மனிதனாக அவதரிக்கிறேன், தசரத குமாரனாக அவதரிக்கிறேன்னு தன்னுடைய சங்கல்ப விசேஷத்தை முதல்ல எடுத்து சொன்ன ஸ்லோகம். அதில் பயம் தியஜத, பயத்தை விடு, சம்சார பயத்தை விடு அப்படின்னு சொன்னான் எம்பெருமான், அபயப்பிரதானம் பண்ணான். இதே பின்னாடி கிஷ்கிந்தா காண்டம், கிஷ்கிந்தா காண்டத்தில் சீதையினுடையதான முதல் ஆரண்ய காண்டத்தில் சீதையினுடைய வியோகம், சீதையை ராவணன் அபகரித்து சென்றான். அதற்கு பின்னு ராமனும் லக்ஷ்மணனுமாக சேர்ந்து சீதையை தேடிக்கொண்டு சென்றார்கள். அவர்கள் தேடி சபரி வழிகாட்ட அவர்கள் கிஷ்கிந்தா ரிஷிமுக பர்வதத்துக்குள்ளே அருகே வர, அப்போ இவர்களை பார்த்து சுக்ரீவன் பயந்தான். அப்போ சுக்ரீவனிடத்துல முதல்ல சன்மந்திரியான ஹனுமான் பேசக்கூடியதான வார்த்தை பயம் தியஜத. இருவருமே, ராமனும் சரி, ராமனுக்கு வாகனமாக இருக்கக்கூடியதான ஹனுமானும் சரி, இருவருமே முதலில் சொன்ன வார்த்தை பயம் தியஜத, பயத்தை விடுங்கோள். எம்பெருமான ஆசிரியிச்சுட்டா நமக்கு பயம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதசோ அபயங்கதோ பவதி. எந்த எம்பெருமானை கண்டு இந்த உலகம் பயப்படுகிறதோ, எவனிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தினாலே சந்திராதித்யர்கள் உதிக்கிறார்களோ, எவனிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தினாலே காத்தடிக்கிறதோ, அந்த எம்பெருமானை நாம் ஆசிரியிச்சோமாகில், நாம் பத்தினோமாகில் நம்மளுடைய பயங்கள் எல்லாம் நீங்கி போகும். பீஷாஸ்மாத் வாதः பவதே பீஷோதே திசூர்யா அப்படிங்கிறது வேதம். இந்த எம்பெருமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பயத்தினால தான் அந்தந்த தேவதைகள் அந்தந்த காரியத்தை பண்ணுகிறார்கள். அந்த எம்பெருமானை நாம் ஆசிரியிச்சோம்னா நாம் எப்படி இருப்போம்னார், அதசோ அபயங்கதோ பவதி அப்படின்னு வேதம் சொல்லி முடிக்கிறது. அது மாதிரி நாம் எம்பெருமானை ஆசிரியிக்கணும், எம்பெருமானை ஆசிரியிச்சா நாம் பயமற்று இருக்கலாம் அப்படிங்கிறத வால்மீகி பகவான் முகமாக சக்கரவர்த்தி திருமகனா அவதரிக்க போகக்கூடிய எம்பெருமானுடைய வார்த்தையாகவும் இருக்குது. இதே சுக்ரீவாதிகளுக்கு ஏற்படக்கூடிய பயத்தை போக்குறதுக்காக ஹனுமானுடைய வாக்கியமாகவும் இருக்குது. இப்படி இருவருக்கும், ஹனுமானுக்கும் சக்கரவர்த்தி திருமகனா அவதரித்த எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடியதான இந்த ஒப்புமை, இதை அனுபவிக்கிறோம். மேலே வர்ணனைகளில் அடுத்ததை அனுபவிக்கலாம். தொடர்கிறேன். இதுவரை ஆஞ்சநேயரை பற்றியும் ராமரை பற்றியுமே பேசிக் கொண்டிருந்து விட்டோம். இப்போது கொஞ்சம் நமது திருமலையானை பற்றியும் பேசலாம். திருமலையானுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை உகந்த நாள் என்று முன்பே சொன்னேன். அது ஏன் என்பதையும் இப்போது பார்க்கலாம். அதுவும் அந்த சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபட்டால் இன்னும் விசேஷமாம். அதிலும் 7.5 சனி பீடிக்கப்பட்டவர்கள் விரதம் இருந்தால் நிச்சயம் அந்த சனி தொல்லை தீரும் என்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? சனி பகவான் கலியுகத்தில் முதலாக வரும்போது நாரதர் எதிர்பட்டாராம். நாரதர் சனியிடம், பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் உன் சக்தியின் மூலம் யாரை வேண்டுமானாலும் துன்பப்படுத்தலாம், ஆனால் திருமலை பக்கம் செல்லாதே என்று அவரை தூண்டிவிட, எதை செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறோமோ அதைத்தானே செய்ய வேண்டும் என்று தோன்றும். யார் என்ன செய்ய முடியும் என்னை என்ற அகங்காரத்தோடு சனி திருமலையின் மீது காலை வைக்க அப்படியே பயங்கரமாய் தூக்கி எறியப்பட்டாராம். திருமலையில் இருப்பவர் யார் என தெரிந்ததும் நடுநடுங்கி
தன்னையும் படைத்து வழிநடத்தும் சாக்சாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இங்கே சீனிவாசனாக இருப்பதை அறிந்து மன்னிப்பு கேட்க பகவான், என்னையே நினைத்து வாடும் என்னுடைய இந்த பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையோடு மன்னிப்பும் வழங்கினாராம். சனியும் பணிவுடன், உங்களின் உண்மையான பக்தர்களை நான் என்றும் துன்பப்படுத்த மாட்டேன், ஆனால் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டாராம். மகாபிரபு, நான் பிறந்தது புரட்டாசி மாதம் சனிக்கிழமை. ஆகவே அந்த சனிக்கிழமை நாளை தங்களுக்கு உகந்த நாளாக உங்கள் பக்தர்கள் பூஜித்தால், வேண்டினால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்கள் அருளுங்கள் என்று வேண்டினாராம். திருவேங்கடவனும் அந்த வரத்தை அளித்து இந்த புரட்டாசி சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக ஆக்கிக் கொண்டாராம். இப்படித்தான் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக உருவானது. சனி பகவானை ஆயுள்காரகன் என்பார்கள். இவர் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர். இவர் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை. அந்த சனி கிரகத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமன்றி இந்த சனிக்கு அதிபதியும் திருவேங்கடமுடையானே. எனவே புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் மட்டுமின்றி அன்று விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு சனியினால் ஏற்படும் தொல்லை எதுவும் வராது என்பது நமது முன்னோர்கள் கூற்று. அதே போல இந்த சனி பகவானுக்கும் ஹனுமனுக்கும் உள்ள சந்தர்ப்பத்தையும் பார்ப்போம். ஹனுமனை வணங்கினால் சனீஸ்வரனிடம் பயப்பட தேவையில்லையாம். இலங்கை போரின் போது இந்திரஜித்தின் பிரம்மாஸ்திரத்தில் மயங்கி விழுந்த லக்ஷ்மணரை காப்பாற்ற ஹனுமன் சஞ்சீவ மலையை கொண்டு வரச் சென்றது தெரிந்த விஷயமே. அப்போது ராவணனுடைய கட்டுப்பாட்டில்தான் அனைத்து கிரகங்களுமே இருந்ததாம். ஆகவே அவன் என்ன சொன்னான் என்றால், சனி பகவானை பார்த்து, இதோ இந்த ஹனுமனை நீ தடுத்து நிறுத்து, அப்போதுதான் லக்ஷ்மணனுக்கு அழிவு வரும் என்றாராம். தன்னை வழிமறித்த அந்த சனியிடம், நான் இந்த சஞ்சீவி மலையை சேர்த்து விட்டு திரும்பி வந்து உன்னோடு போர் புரிகிறேன், இப்போது என் வழியை விடு என்று கேட்க சனீஸ்வரன் கேட்கவில்லை. ஏன்? ஆணையிட்டது ராவணேஸ்வரன். ஆவேசத்துடன் வந்த சனீஸ்வரனைக் கண்டு கோபம் கொண்ட ஹனுமன் ஸ்ரீ ராம நாமத்தை பஜித்தபடி சனியை தனது காலில் சுற்றி கட்டிக்கொண்டு லங்கைக்கு போய் அந்த சஞ்சீவி பர்வதத்தை வைத்துவிட்டு அதிலுள்ள மூலிகைகளைக் கொண்டு இளையவனுக்கு வைத்தியம் செய்ய இலக்குவன் பிழைத்தார். மீண்டும் திரும்பி வந்து அந்த சஞ்சீவி பர்வதத்தை அதனுடைய இடத்திலேயே வைத்துவிட்ட பின்னர் சனி பகவானை அவிழ்த்து விட்டாராம். விமோச்சனம் பெற்ற சனி பகவான், இனி தங்களை வணங்கும் அடியவருக்கு நான் எந்த பாதிப்பும் செய்ய மாட்டேன் என்று வாக்களித்தாராம். ஹனுமன் நின்ற இடத்தில், அதாவது தேனி மாவட்டத்தில் ஹனுமந்தன்பட்டி என்கிற இடத்தில் சுரபி நதி கரையில் ஹனுமனுக்கு ஒரு கோவில் உள்ளது. அவரை சனி பந்தன ஹனுமந்தன் என்று பக்தர்கள் போற்றுகிறார்கள். இப்படி சனி தோஷம் உள்ளவர்கள் அனைவரும் இங்கே வந்து இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு வடைமாலை சாத்தி பரிகாரம் செய்கிறார்களாம். பக்தர்களே, ஆகவேதான் இந்த புரட்டாசி சனிக்கிழமை இப்போது அந்த சனிக்கிழமை அன்று நாம் இந்த ஹனுமந்தனின் திருத்தோள்களின் மீது நமது திருமலை அப்பனை வெங்கடராமனாக இப்போது சேவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுந்தரே சுந்தரோ ராமக, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவியம், சுந்தரே சுந்தரோ கபிஹி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிம்ன கிம்ன சுந்தரம். சுந்தரகாண்டத்தை பற்றி இது ஒரு அழகான ஸ்லோகம். அழகான சுந்தரகாண்டத்தில் ராமபிரான் அழகு, அன்னை சீதாதேவி அழகு, சுந்தரகாண்ட கதை அழகு, அசோக வனம் அழகு, வானரர்கள் அழகு, சுந்தரகாண்டத்தில் உள்ள சொற்கள் அழகு, நல்ல பலனை கொடுக்கின்ற மந்திரங்கள் அழகு. ஆக மொத்தத்தில் அந்த சுந்தரகாண்டம் முழுவதும் காணப்படும் ஹனுமனும் அழகு. மொத்தத்தில் சுந்தர காண்டத்தில் எல்லாமே அழகுதான். அதோ இப்போது கற்பூர ஹாரத்தி. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுர்ஜாய என்று அந்த ராமபிரானை நாம் வணங்குவோம். இந்த சுந்தர காண்டம் வால்மீகி ராமாயணத்தில் 5வது காண்டம். இதில் உள்ளது அனைத்தும் சுந்தரமான விஷயங்கள் என்கிறார்கள் பண்டிதர்கள். ஏன் தெரியுமா? ஹனுமனின் இயற்பெயரே சுந்தரந்தானாம். அந்த சுந்தரனான ஹனுமனின் அறிவு கூர்மை, வீரம், சொல்வன்மை,
பெருமை இது அத்தனையும் விளக்குகிறது இந்த சுந்தர காண்டம். சிவபெருமானிடம் பார்வதி தேவி ராமாயணத்தின் மகிமையை கேட்டு அறிந்தபோது இதில் எந்த காண்டம் தங்களுக்கு மிகவும் உகந்தது என்று வினவினாளாம். அப்போது பரமேஸ்வரன் ஸ்ரீமத் ராமாயண காவியம் ஸ்ரீ ராமபிரானின் அரும் குணங்களையும் உயர்ந்த பண்புகளையும் விளக்கி இருந்தாலும் அதில் சுந்தர காண்டமே மேன்மையானது. எப்படி ஒரு தோட்டத்தில் எத்தனையோ இனிமையான பழமரங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒரு கற்பக தருவுக்கு ஈடாகாதோ, அதுபோல ஒரு மாலையில் எத்தனையோ ரத்தினங்கள் இருந்தாலும் கௌஸ்துபமணிக்கு ஈடாகாதோ, அதை போன்றது இந்த சுந்தர காண்டம். இதை வாசிப்பவர்கள் ஹனுமனைப் போல தங்கள் லட்சியத்தில் வெற்றி அடைவார்கள் என்று உரைக்க பார்வதி தேவியும் ஆமோதித்தாளாம். சுந்தர காண்டத்தின் மேன்மைக்கு இதை விட ஒரு சான்று கூற வேண்டுமா? அதிலும் இந்த சுந்தர காண்டம் ஒரு முக்கிய திருப்பு முனை. नमो नमो दशरथ नंदन राम, नमो नमो दशरथ नंदन राम, कमनीय याग भाग कर्त राम, नमो नमो दशरथ नंदन राम, कमनीय याग भाग कर्त राम, नमो नमो दशरथ नंदन राम, जय नंदन राम, शुभ नंदन राम, जय नंदन राम, शुभ नंदन राम. काकुत्स कुल राम, कौसल्य सुत राम, काकुत्स कुल राम, कौसल्य सुत राम, श्रीकर गुणोन्नत श्रीराम. काकुत्स कुल राम, कौसल्य सुत राम, श्रीकर गुणोन्नत श्रीराम. काकासुर वैरि राम, कौशिक वत्सल राम, भीकर तटकान्तक बिरुद राम, नमो नमो दशरथ नंदन राम, कमनीय याग भाग कर्त राम, नमो नमो दशरथ नंदन राम, जय नंदन राम, शुभ नंदन राम, जय नंदन राम, शुभ नंदन राम. वारिधि बंधन राम, वालिहरण राम, वारिधि बंधन राम, वालिहरण राम, चारुहर कोदंड भंजन राम,
दशरथ नन्दन राम कमनीय याग भाग कर्त राम नमो नमो दशरथ नन्दन राम कमनीय याग भाग कर्त राम नमो नमो दशरथ नन्दन राम जय नन्दन राम शुभ 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 नन्दन राम सीताराम जय जय राम जय जय राम सीताराम सीताराम 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 जय जय திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோற்சவம் 6ஆம் திருநாள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 6 அப்படிங்கிறதுக்கு அடியன் 2 விதமான ஒரு விஷயத்தை சொன்னேன். இதோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஜீயர் சுவாமிகளுடைய அருளிச்செயல் கோஷ்டி நமக்கு கண்ணுக்கு இலக்காகிறது. இதில் இன்னொரு சுவாரஸ்யம் உண்டு. இந்த 6ங்கிற எண்ணிக்கை வால்மீகி ராமாயணத்தில் 6வது காண்டம், அதில் தான் யுத்த காண்டம். அந்த யுத்த காண்டத்தில் தான் பெருமாளுடையதான சக்கரவர்த்தி திருமகனுடையதான விரத விசேஷமாக தன்னுடைய சரணாகத வத்சலத்துவம் அப்படிங்கிற அபயப்பிரதானம் பண்ணதான ஒரு ஸ்லோகம் வருகிறது. சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மி இதிச்ச யாச்சதே என்கிறதான அந்த ஸ்லோகம். இது அனைவரும் அறிந்த ஸ்லோகம்தான். இன்று திருவேங்கடமுடையான் ஹனுமாரூடனாக ஹனுமந்த வாகனத்தில் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். அன்று சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தபொழுது ஹனுமன் முதலிலே ராமலக்ஷ்மணர்களிடத்தில் வந்து பேசுகிறார். முதல் பேச்சிலேயே பெருமாள் மயங்கினார். ஏன்னா லக்ஷ்மணனை பார்த்து பேசுகிறார். இந்த ஹனுமான் பேசின பேச்சை கண்டு சொல்கிறார், ந ருக்வேத வினீதஸ்ய ந யஜுர்வேத தாரிணாம் ந சாமவேத விதுஷாம் சக்கியமேதத் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதாஸ்ருதம் பகு வியாகரதானேன நக்கிஞ்சித் அபசப்தித்தம் அப்படின்னு பெருமாளாலே போட்டப்பட்டவர். இவன் எவ்வளவோ பேசுகிறான். இவன் பேசக்கூடியதான பேச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னார், இந்த பேச்சு இது மாதிரி பேசணும்னா அவன் 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணியிருக்கணும். வியாக்கரண சாஸ்திரத்தை கோட்டன் பாதுதேவன் மதுரமன்னன் இந்த ஓடின பரது கோவலன் கொட்டன் ஓடிந்தன் புலழ் கொடோதின பாது வந்து வந்தேண்டி மனமுருகி மலர் கண்கள் கணித்தான் வேணளவு சிரிப்போம் தளவில சின்னிவேல் செவி சோத்தின் புலம்பெங்காளியன் தீப்ப புழுங்குரடங்க உனக்கே காணகம்படி உலாவி உலாவே கரஞ்சிரக்கன் புலலோதின போது திலோத்தமயர் அன்பை உருப்பொசியரவர் வெள்ளிமயம் ஆனகம்படியில் வாழ்ந்திரர் அண்ணி ஆடல் பாடிரவே மாறினர் நரசிங்க முக்கியத்தை முடிப்பான் பூவுலகில் மன்னரஞ்சா மதசோதரன் வாயில் புலனுவாகை சுமையை பத்தி வாங்க அருளிச்செயல் கோஷ்டி. இதில் இப்பொழுது பெரியாழ்வாருடையதான திருமொழியை எம்பெருமான் திருச்செவி சாத்தி கொண்டு வருகிறார். வால்மீகி ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் இப்போ 18வது சர்க்கம். அதில் எம்பெருமான் தன்னுடைய விரத விசேஷத்தை எடுத்து சொன்னார். அதற்கு முன்னே ஹனுமனை புகழ்ந்தார்னு சொன்னேன். நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதாஸ்ருதம்
இவன் இலக்கண நூல்களை நன்கு அறிந்திருக்கிறான். ஏன்னா நிறையா பேசுகிறான், நன்னா பேசுகிறான், தப்பு இல்லாமல் பேசுகிறான், இலக்கண பிழை இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு அனுமனை கொண்டாடினார். நிறைய சூக்ஷ்மமான விஷயம் இருக்குது வால்மீகி ராமாயணத்தில். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்படுறது. அப்போ அக்னி சாட்சியாக நட்பு ஏற்படுறது. பெருந்திரளாக ஜனசமூகம், ஜனத்திரளுக்கு நடுவே எம்பெருமான் எழுந்திரளி இருக்கிறான். அந்த சக்கியம் ஏற்படக்கூடிய காலத்தில் சுக்ரீவன் சக்கரவர்த்தி திருமகனுக்கு மாத்திரம்தான் ஆசனம் கொடுத்தான். இதை பார்த்த சன்மந்திரியான ஹனுமான் லக்ஷ்மணாழ்வானுக்கு ஒரு சந்தன மரத்தை முறித்து போட்டான் அப்படிங்கிறதாக, ஷாக்கா சந்தன விருட்சஸ்ய அப்படிங்கிறதாக ராமாயணம் சொல்கிறது. இப்படி யாரை எப்படி உபசரிக்கணும், அதே போல காலம் தாழ்ந்தான். பெருமாள் இடத்துல வரேன்னு சொல்லி காலம் தாழ்ந்தான் சுக்ரீவன். அப்பொழுது நீ போய் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணு, லக்ஷ்மணன் இடத்துல போய் சரணாகதி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தவன் சன்மந்திரியான ஹனுமான். இதற்கெல்லாம் மேலே சிகரம் வைத்தார் போல இந்த இலங்கையை ஒருத்தரும் எல்லா வானரங்களையும் சுக்ரீவன் நானாதக்கிலையும் அனுப்பினான். அதில் ஹனுமானை தெற்கு நோக்கி அனுப்பினார். இந்த ஹனுமான் சமுத்திர கரைக்கு வந்தாச்சு. இந்த லங்கையை தாண்டணுமே, எப்படி தாண்டது அப்படின்னு அனைவரும் விசாரித்தார்கள். அப்போ ஜாம்பவான் ஹனுமானிடத்தில் போய் சொன்னார், உன்னால் ஒண்டிதான் முடியும், ஏன்னா உனக்கு இருக்கக்கூடியதான விஷயம் எதுன்னார், பலவான் புத்தி பராக்கிரமஹா அப்படின்னு 3 பிரதான குணத்தை காமித்தார். பலவான் புத்தி பராக்கிரமஹா, நல்ல பலம் இருந்தால் ஒண்டி போராது, நல்ல புத்திசாலியாக இருக்கணும். நல்ல புத்திசாலியாக இருந்தால் போராது, பராக்கிரமம், அடுத்தவர்களை ஜெயிக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கணும். இது 3 உனக்குத்தான் இருக்குது. அப்போது ஜாம்பவான் ஒரு விற்த்தாந்தத்தை சொல்கிறார். உனக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது. என்ன சாபம்னா, உன்னுடையதான பலம் உனக்கு தெரியாது, அதை தக்க சமயத்தில் யாராவது ஞாபகப்படுத்தினால் உன்னுடைய பராக்கிரமம் உனக்கு தெரியும் அப்படிங்கிறதாக சாபம் இருக்குப்பா. உனக்கு இப்போ ஞாபகப்படுத்துகிறேன், ராமகாரியம் பண்ணணும், அதனால் லங்கைக்கு நீ போயிட்டு வரணும் அப்படின்னு நியமிக்கிறார். அந்த நியமனத்தை சிரசாக வகித்து ஹனுமான் சமுத்திர தரணம் பண்ணுறார். இந்த சமுத்திர தரணம் பண்ணக்கூடிய காலத்தில், சமுத்திரத்தை தாண்டக்கூடிய காலத்தில் 3 விதமான தடைகள் ஏற்படுறது. இந்த முன்னாடி சொன்னதான 3 குணம், பலவான் புத்திஹி பராக்கிரமஹான்னு சொன்னோமோ இல்லையோ, அந்த 3 விதமான தடைகள், அதுக்காக அதை சோதிப்பதற்காக 3 விதமான தடைகள் ஏற்படுகிறது. ஜீயர் சுவாமிகள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் அருளிச் செயலை எம்பெருமானுக்கு திருச்செவி சாத்தும்படியாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதில் முதல் தடை, ஹனுமானுடைய பலத்தை பரீட்சிக்கிறதுக்காக மைனாக பர்வதம் வந்தது. எம்பெருமானுக்கு ஆலத்தி வழிக்கிறார்கள். ஏன்னா அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு முன்னிலும் பின்னழகிய பெருமாள் அப்படிங்கிறதாக சுமித்ரை சொன்ன வார்த்தை. ராமே பிரமாதம் மாகா ரிஷீஹி புத்திர பிராத்தரி கச்சதி. லக்ஷ்மணனை காட்டுக்கு அனுப்பறிச்சே சொன்னால், சிருஷ்டத்துவம் வனவாசாய, நீ வனவாசம் ராமனோட இருப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய். ராமனுடைய அழகிலே மயங்கி போய் உன்னுடைய கைங்கரியத்தை விட்டுடாத அப்படின்னு தாயார் சொல்லி அனுப்புகிறான். அதனால் அவனுடைய அழகு இப்பேற்பட்டதான அழகு, அந்த அழகை கண்டு கண்ணெச்சில் படாமைக்காக எம்பெருமானுக்கு இப்பொழுது கற்பூர ஆகாரத்தை காட்டப்படுகிறது. அர்ச்சக சுவாமிகள் காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஜீயர் சுவாமிகள் நமக்கு கண்ணுக்கு இலக்காகிறார்கள், நமக்கு சேவை சாதிக்கிறார். இப்படி எம்பெருமானுடையதான இந்த பராக்கிரமம், ஹனுமானுடையதான பராக்கிரமம், பலத்துவம் எங்கே தெரிகிறதுன்னார், அந்த மைனாக பர்வதத்தை தன்னுடைய ஒரு உந்துதலாலே கீழே தள்ளும்படியான ஒரு பலம். அதுக்கு மேலே பலவான் புத்திஹி, ஹனுமானுடையதான புத்தி விஷயம், புத்தி சாதுரியம் எந்த விஷயத்துலனா, நாகமாதையான சுரசை தன்னுடைய வாயை திறந்தார். அதுக்குள்ளே நுழையணும்னு சொல்ல தான் ஒரு சிறு வாமன வடிவம் எடுத்துன்னு உள்ளே நுழைஞ்சிட்டு வந்தால், அதனால புத்திங்கிற குணம் தெரிஞ்சது. அதுக்கு மேலே சிம்ஹிகா வதத்திலே பராக்கிரமத்துவம் அப்படிங்கிறதான 3 குணம் தெரிஞ்சுது. இந்த 3 கல்யாண குணங்களை முன்னாடி ஜாம்பவான் ஞாபகப்படுத்தினார். இந்த 3 குணங்கள் இருந்தால் தான் இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியும். இது ஒரு ஆச்சாரியனுக்கு தேவையான குணம். ஆச்சாரியர்களுக்கு பலவானாக இருக்கணும்னா அதனால் பழு தூக்கணும்னு அர்த்தம் இல்லை. இந்த சம்சாரத்தில் எது வந்தாலும் கலங்காமல் நின்று இந்த சம்பிரதாயத்தில் சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு ஸ்திரதியத்துவம் அப்படிங்கிறது தான் பலம். இங்கே எம்பெருமானை தவிர நுண்ணித்து மற்றோர் தெய்வம் தொழால் அவனையெல்லாம் ஆழ்வார் இருந்தால் போல இருக்கணும், அதுதான் பலம். புத்திஹி, எப்படி சொன்னால் சிஷ்யனுடைய புத்தியில் பிரதிஷ்டையாகும்னு பார்த்து சொல்லணும். பராக்கிரமஹா,
இந்த சம்பிரதாயத்துக்கு விரோதிகள் வரச்சே குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்புன்னு சொல்லுமா போல அவர்களை அடக்கும்படியாக அவர்கள் மண்ணுண்ணும்படியாக பராக்கிரமிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கணும். இது ஒரு ஆச்சாரியனுக்கு தேவையான பிரதானமான குணம். அதை தான் இங்கே ஹனுமான் நமக்கு பண்ணி காமிச்சார். பலவான் புத்திஹி பராக்கிரம ஹனுமான்கிற ஆச்சாரியன் இந்த எம்பெருமானை காட்டித் தருவதற்காக, திருவேங்கடமுடையான்கிறதான எம்பெருமானை காட்டித் தருவதற்காக பண்ண காரியம் இது. அது மாத்திரமில்லை, பிராட்டியினிடத்தில் பிராட்டியை போய் தேடின்னு போகிறார். அதெல்லாம் ராமாயண சரித்திரம் நமக்கு கதை தெரியும். முதல்ல பிராட்டியை சிம்சுபா விரக்ஷங்கிறதான அசோக மனத்தில் பார்க்கிறார். அப்போ நினச்சாராம், துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனயா எதனயா பிரபு அப்படின்னு நினைத்தாராம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். வாழ்க்கையில் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் ஸ்ரீராமநாமம் ஒன்று போதும் என்கிற திடமான நம்பிக்கையோடு ஜெயித்து காட்டியவர் ஸ்ரீராம பக்தனான ஆஞ்சநேயர். ஸ்ரீமத் ராமாயணத்தின் நாயகனாக ஸ்ரீராமபிரானும் நாயகியாக சீதா பிராட்டியும் இருந்தாலும் கூட சுந்தரகாண்டத்தின் நாயகனான ஆஞ்சநேயருக்கு மிக சிறந்த இடத்தை வால்மீகி மகரிஷி அருளியுள்ளார். சிவபெருமானின் அம்சமான அந்த ஆஞ்சநேயரே இந்த காண்டம் முழுவதும் நிறைந்திருப்பதால் தான் இதற்கு சுந்தர காண்டம் என்று பெயரிடப்பட்டது. நாமும் சுந்தர காண்டத்தை வாசிப்போம், தினமும் பாராயணம் செய்வோம். எடுத்த காரியங்களில் நாம் வெற்றி பெறுவோம். ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆஞ்சநேயரை பிரார்த்திக்க வேண்டும். ஏன், முக்கால்வாசி பேர் தங்கள் வாகனங்களில் கூட ஹனுமனின் படத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அது ஏன் தெரியுமா? ஹனுமன் வாயுதேவனின் அனுகிரகத்தை பெற்று ஆஞ்சனாதேவிக்கு பிறந்தவர். மிகவும் சக்தி கொண்டவர். சிரஞ்சீவி என்கிற வரத்தை பெற்றவர். அவரால் தன்னை மலையைப் போல பெரிதாக்கிக் கொள்ளவும் முடியும், எறும்பைப் போல சிறிதாக்கிக் கொள்ளவும் முடியும், காற்றை விட வேகமாக பறக்கவும் முடியும். ஏனென்றால் அவரே காற்று பகவானின் மைந்தன்தானே. யாராலும் நினைத்து பார்க்க முடியாத தூரத்தை எளிதில் கடக்க முடியும். அப்படித்தானே அப்படிப்பட்ட பெரிய சமுத்திரத்தை தாண்டினார். இத்தனை வேகம் ராமாயண காவியத்தில் சீதையின் இருப்பிடத்தை சம்பாதி மூலம் தெரிந்து கொண்டதும் மகா சமுத்திரத்தை தாண்டி இவை அனைத்தையும் தாண்டி போய் அசோகவனத்திலே பிராப்தியை கண்டு ஸ்ரீ ராமபிரானின் கணையாழியை கொடுத்தார் அல்லவா? அதே போல அதே வேகத்தோடு பிராட்டி தந்த அதே சூடாமணியோடு மீண்டும் கடலை தாண்டி பிரபுவிடம் கொடுத்து அவரது வேதனையை தடித்தார் அல்லவா? அதனால்தான் நமது பிரயாணங்கள் பாதுகாப்பாக அமைய ஹனுமனை பிரார்த்திக்கிறோம். அவரது திருவுருவப் படத்தை துணையாக வாகனங்களில் வைத்துக்கொண்டு பிரயாணத்தை நாம் தொடங்குகிறோம். இதை அடுத்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் கூட உள்ளது. அது என்ன தெரியுமா பக்தர்களே? ராவண சம்ஹாரம் முடிந்து ராமலக்ஷ்மணர்கள் சீதையுடன் அயோத்தி திரும்பிவிட்டார்கள். இந்த மகத்தான காரியத்தில் பங்கு கொண்ட ஆஞ்சநேயர், சுக்ரீவர், விபீஷணர் முதலானோரும் ராமருடன் வந்தார்களாம். பட்டாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. ராமனின் விருப்பப்படி சுக்ரீவன், விபீஷணன் முதலானோர் தம் தம் ராஜ்யத்துக்கு திரும்பிவிட்டார்கள். ஆஞ்சநேயர் மட்டும் ஸ்ரீ ராமச்சந்திரனை விட்டு பிரியாமல் அயோத்தியிலேயே தங்கிவிட்டாராம். ஸ்ரீராமனின் சேவை முழுவதையும் ஹனுமானே செய்து வந்தாராம். மற்றவர்களுக்கு இதனால் ஸ்ரீராம கைங்கரியத்துக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லையாம். பரதர், சத்ருக்கனர், லக்ஷ்மணர் ஆகியோர் தாங்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று விரும்பினாலாம். அதற்கு ஒரு உபாயம் செய்தனர். ஸ்ரீராமனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை எல்லாம் பிரித்து கொண்டு ஆளுக்கொரு கைங்கரியத்தை செய்யலாம் என்கிற வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். சீதாதேவியின் மூலம் இதை ராமபிரானிடம் தெரிவித்தனர். ஸ்ரீராமன் புன்னகையுடன் ஆஞ்சநேயரிடம் இந்த யோசனை உனக்கு சம்மதமா என்று வினவினாராம். அதற்கு ஹனுமன், பகவானே, எல்லோருடைய அனுமதியும் சீதா பிராட்டியின் பரிந்துரையும் இருக்குமானால் ஒரே ஒரு பணியை மட்டும் நான் செய்கிறேன் என்று வினயமாக கேட்டாராம். பிரபோ, என்ன பணி தெரியுமா? மகாராஜா கொட்டாவை விட்டால் அதற்கு கை சொடுக்கு போட வேண்டும் என்று ஒரு வழக்கம். இது என் பணியாக இருக்கட்டும் என்றாராம். மற்றவர்கள் இதை ஒரு சாதாரண காரியமாக நினைத்து ஹனுமனை
நினைக்க, ஆனால் ஹனுமனை முழுவதுமாக அறிந்த ராமன் புன்முறுவலுடன் அதை அனுமதித்தாராம். எம்பெருமான் செல்லும் போது, உலா வரும்போது, உண்ணும் போது, உறங்கும் போது என்று எப்போதும் ராமனுடனேயே இருக்கத் தொடங்கினாராம் ஆஞ்சநேயர். யாராவது தடுத்தால் பகவானுக்கு எப்போது கொட்டாவி வரும் என்று தெரியாதே எனச் சொல்லி அவர்களை பேச முடியாதபடி செய்வாராம். சீதாதேவிக்கே கூட ராம சேவை செய்ய முடியவில்லையாம். இது இடையூறாக இருந்ததாம். சகோதரர்கள் மூவரும் இதை கண்டு பயந்து போனார்களாம். ராமச்சந்திரனோ தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டாராம். முடிவாக சீதாதேவி கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த புது திட்டத்தை மாற்றிக்கொள்ள ஹனுமான் பழையபடியே தன்னுடைய ஸ்ரீராம கைங்கத்தை செய்ய தொடங்கினாராம். பக்தர்களே, பக்தராஜ ஹனுமான் என்கிற புத்தகத்தில் இந்த விஷயம் உள்ளது. ஆக மொத்தத்தில் எப்படிப்பட்ட ஒரு கைங்கரிய பரர் ஹனுமான் என்பது நமக்கு இதன் மூலம் தெரிகிறதல்லவா? ஹனுமானுக்கு தன்னடக்கமும் அதிகமாம். அவர் தன்னுடைய பெருமைகளை தானே சொல்ல மாட்டாராம். அவரது வீர தீர சாகசங்களை தோழிகளாக இருந்த அந்த திரிச்சடை, சரமை இவைகள் கூற கேட்டிருக்கிறேன். ஆனால் தன்னுடைய அந்த திறமையை ஒருபோதும் அனுமன் தானாக சொன்னதில்லையாம். ஒரு சமயம் ராமன் சீதாதேவியிடம் இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்றபோது சீதாதேவி சொல்லத் தொடங்கினாள். ஹனுமன் கைகூப்பியபடி நிற்கிறார். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசித்துவம், வசித்துவம் இந்த அஷ்ட சித்திகளை கையாண்டு அனுமன் செய்த அந்த வீர சாகசங்களை சொன்னாராம். அப்போது பக்கத்தில் இருந்த ஹனுமார், உனக்குதான் தற்பெருமையே பிடிக்காது என்று மதனியார் சொன்னாரே, இப்போது உன் பெருமைகளை கேட்க நீ ஏன் இங்கு இருக்கிறாய் என்று கேட்டாராம். அதற்கு ஹனுமன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இளவலே, நான் இலங்கையில் அஷ்டமகா சித்திகளை பயன்படுத்தி சாகச நிகழ்வுகளை செய்ததாக அன்னை சொல்கிறார். அந்த அஷ்ட சித்திகளையும் அடியனுக்கு தந்ததே ஸ்ரீ ராமபிரானின் திருவருளும் திருநாமமும் மட்டும்தானே. ஆகவே இந்த சாகசங்கள் எதுவுமே என் பெருமையை பறைசாற்றவில்லை, நமது எம்பெருமானின் அந்த பெருமை. ஆகவே இந்த பெருமை அத்தனையும் அந்த எம்பெருமானுக்கே போய் சேரும். என் பிரபுவின் பெருமை பேசப்படும் இடத்தில் நான் இல்லாமல் இருப்பேனா? ஆகவேதான் இங்கே வந்து இதோ நிற்கிறேன் என்றாலாம். எங்கெல்லாம் ராமகாதை ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பது ஐதீகம் என்று முன்பே சொன்னேன் அல்லவா? ஆகவேதான் ராமாயண கதா காலட்சேபம் நடக்கும் இடத்திலெல்லாம் ஒரு ஆசனம் போடப்பட்டிருக்குமாம். அந்த ஆசனத்தில் இருந்து கொண்டு ஹனுமன் அந்த ராமகாதையை கேட்பதாக ஒரு ஐதீகம். எப்படிப்பட்ட ஒரு பக்தி, எப்படிப்பட்ட ஒரு தொண்டு! இதைத்தான் நாம் அந்த ஹனுமரிடம் பார்க்கிறோம். அந்த ஹனுமந்தனின் திருத்தோள்களின் மீது இப்போது எம்பெருமான் வெங்கட்ட ராமனாக இதோ எழுந்தருளி கீழமாட வீதியில் இப்போது திரும்பிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் புஷ்கரணிக்கு அருகில் எம்பெருமான் வருவதை இப்போது நாம் தரிசிக்க உள்ளோம். பக்தர்களே, அந்த ராமனையும் அந்த ஹனுமந்தனையும் நாம் ஒரு சேர தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். வானர சேனையோடு ராவணனோடு போர் புரிய லங்கைக்கு செல்லும் போது எத்தனையோ வானரங்கள் அப்போது வந்தர்களாம். சில வானரங்கள் உயரமானவை, சில குள்ளமானவை. அதில் குள்ளமாக இருக்கும் வானரங்களை சிங்களிகர் என்று அழைப்பார்களாம். இவர்கள் ஒரு சுமார் 1000 பேர் இருப்பார்கள். இந்த வானர வீரர்களை போருக்கு வழி அனுப்பும் போது அவர்கள் குடும்பத்தினர் கண்ணில் நீர் வழிய விடை கொடுத்தார்களாம். அப்போது ராமபிரான், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், இவர்கள் அனைவரையும் பத்திரமாக கொண்டு சேர்ப்பது என் பொறுப்பு என்று வாக்களித்தாராம். போர் ஆரம்பமாகிவிட்டது. முதல் 2 நாளில் ஏராளமான அரக்கர்கள் மாண்டார்கள். ராவணனோ தன் தம்பி கும்பகர்ணனை எழுப்பி போரிடச் சொன்னான். கும்பகர்ணன் எத்தனையோ ராவணனுக்கு எடுத்து சொன்னாலும் கேட்பதாக இல்லை ராவணன். ஆகவே போருக்கு வந்துவிட்டான். கும்பகர்ணன் எப்படிப்பட்டவன் என்பது நமக்கெல்லாம் தெரியுமே. மாபெரும் உருவத்தோடு, உருவம் பெருசு, அவன் தேரும் பெருசு, அதில் ஆடிக்கொண்டிருக்கிற மணிகளும் பெருசு. உக்கிரமான போர். கும்பகர்ணனின் அந்த வானரங்களின் மேல் அந்த மணிகள் அத்தனையும் விழுந்து அவர்களையே வேத வேதாந்த வேத்யாய மேக சியாமள மூர்த்தையே பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம்.
பக்தர்களே, இதுவரை நமது சீனிவாச பெருமானை வெங்கடராமனாக ஆஞ்சநேயரின் திருத்தோள்களில் தரிசித்தோம். இன்று மாலை 4 மணிக்கு நமது ஸ்ரீனிவாச பெருமான் உபயநாச்சிமார்களோடு தங்கத்தேரில் பவனி வந்து 4 வீதிகளிலும் உலா வந்து நம்மையெல்லாம் கடாட்சிக்க உள்ளார். இரவு 7 மணிக்கு யானை வாகனம். அன்று கஜேந்திரன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த ஆதி மூலம் நானே என்று நிருபதி போல அந்த யானையின் மீது உலா வந்து நமக்கெல்லாம் அருள் தர உள்ளார் நமது திருவேங்கடத்து எம்பெருமான். இந்த அற்புதமான அனுபவத்தை நாம் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தொலைக்காட்சி மூலம் பெறவுள்ளோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி TK லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. पशुं पशुमालभ्याग्निमग्निमालभ्यालभ्याग्निमन्धेन्मन्धेदग्निमग्निम् रुद्राय रुद्राय मन्धेन्मन्धे रुद्राय यजमानै यजमानगो रुद्राय रुद्राय यजमानौ यजमानमप्यभियजमानै यजमानमप्यामयत बहोर्भूयात् स्यामिति पञ्चशारदीयमपश्यत् प्रजा
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ